தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். அன்னை மரியே, அமல உட்பவியே, அருளுரை தாயே வாழ்க. அன்பின் கருணையே, அகிலத்தின் தாயே, அன்பின் வடிவே வாழ்க. அமுதின் கனியே, அருளின் தாயே, ஆண்டவரின் தாயே வாழ்க. மே மாதம் முழுவதும் அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் விசுவாசிகள் அன்னை மரியாவை சிறப்பாக வணங்கி அவரின் பெருந்துரையை நாடி ஜெபிக்கிறார்கள். அன்னை மரியா இயேசுவின் தாய் என்பதால் அவர் மூலமாக இறைவனிடம் கிருபைகளை கேட்டு பெற இந்த மாதத்தில் சிறப்பு மன்றாட்டுக்கள் மற்றும் ஜெபங்கள் நடத்தப்படுகின்றன. மரியாள் இறைவன் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தவர். அவரின் பரிவு, அன்பு மற்றும் விசுவாசத்தை மக்கள் முன்மாதிரியாக கொண்டு வாழ இந்த மாதம் ஊக்கப்படுத்தப்படுகிறது. சுருக்கமாக சொன்னால் மே மாதம் வணக்க மாதம். அன்னை மரியாளின் வழியாக இயேசுவை நெருங்கி செல்லவும் மரியாளினுடைய குணங்களை பின்பற்றவும் விசுவாசிகளுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பாகும். இறைவனின் அன்னை, என் அன்னை, சிலுவையில் எங்களுக்காக கொடுத்த அன்னை. அன்னையை வாழ்த்திடுவோம், புகழ்ந்திடுவோம், வணங்கிடுவோம். மீண்டும் அன்னையுடன் தொடர்ந்திடுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இந்த புதுமையை கேட்ட கிறிஸ்தவர்களே, இந்த புனிதை செய்தது போலவே நீங்களும் பாவ வழியை விட்டு நல்ல நெறியில் வழுவாமல் நடக்க பாவிகளின் அடைக்கலமாயிருக்கும் தேவமாதாவை மன்றாட வேண்டும். புனித பெர்னாந்த் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட செபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது உதவியை இறந்து உமது மன்றாட்டுகளின் துணையை கேட்ட ஒருவரும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்பதை தியானித்தருளும். கன்னியரின் அரசியே, இரக்கமுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பட்டு உமது திருப்பாதங்களை சரணடைகிறேன். பெருமூச்சு விட்டழுது கொண்டு பாவியான நான் உமது இரக்கத்துக்காக காத்து உமது முன்னிலையில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கத்துடன் கேட்டருள்வாயாக. ஆமேன். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவமின்றி பிறந்த புனித மரியாவே, பாவிகளின் அடைக்கலமே, இதோ நாங்கள் உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கமாயிருந்து எங்களுக்காக உமது திருமகனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.